Day 4. இன்னைக்கு வந்து தர்ஷினி தான் vlog எடுக்க போறா. வா வா. நான் வந்து என் டிபார்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் புதுசாக ரெக்கார்ட் சப்மிட் வந்து பேசுகிறேன். பபுதாரணி பொண்ணாக மாறிய தருணம். இந்த பொண்ணு எதையோ பறி கொடுத்துட்டு நிற்கிது பாரு. சரி வைக்கப்படாதான் யாரும் பார்க்க மாட்டாங்க. ஜூனியர் பையனை சைட் அடிக்கிறதா சிங்மாவில். எக்ஸ்கியூஸ் மீ. பசங்க அழகாக இருந்தால் சைட் அடிக்கிறேன். அதுக்கு ஜூனியரியா? சைட் அடிக்கலாம், காதெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகே, பசங்களே பார்க்காதீங்க, அவாய்ட் பண்ணிடுங்க. நான் போய் சாப்பிடுறேன். சுதர்ஷினி வந்து திட்டுவாங்க பா. ஏய் சுதர்ஷினி, அம்மா ரெக்கார்டு எங்கே வைக்கணும்னு தெரியுமா தெரியாதா? காலேஜுக்குள்ள எதுக்கு வர எடுக்க தெரியுமா தெரியாதா? ஹாய் சொல்லு. இவ்வளோ எடுக்கிற வீடியோ கை ஈரமாக இருக்குன்னு எடுக்க மாட்டோம். ஹவுஸ் மை லிப்ஸ்டிக் ஷேட் ஷேட் என்னன்னு கண்டுபிடிங்க. இங்கே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். டிஸ்கிரிப்ஷனில் போடுவேன் ஷேட் நான் வந்து என்னமோ ட்ரை பண்ணி ஆனால் வரல, அவாய்ட் பண்ணி. ஸ்னி கடைசியில் இப்படி தான் மண்டையில் முக்காடு போடுமா வராதா? கேஷுவலாக இருக்காங்க அம்மா இவங்க. கேஷுவலாக இருக்கு என்ன லுக் போடுற? கேஷுவலாக இருக்க தானே. நான் வீடியோ எடுக்கிறது தெரியும் தானே உனக்கு இப்போ. அதான் கேஷுவலாக நடிக்கிறாங்களாம்மா. நான் அவங்களுக்கு தெரியும் நான் அவங்கள வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸ்லீப். ஆனால் இப்போ வந்துட்டு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. ஒரு ஐ ஹாவ் டு கம்ப்ளீட் அ ஸ்கிரிப்ட் ஃபார் அ பிராண்ட். அண்ட் நாளைக்கு தான் லாஸ்ட் டேட் ஸ்கிரிப்ட் சப்மிட் பண்ணேன். ஸோ என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் பார்ப்போம். அண்ட் அந்த வீடியோ என்ன அப்படிங்கிறது வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா தெரியும். கூடிய சீக்கிரம் அந்த பிராண்டோட இன்ஸ்டாகிராம் போடுறேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஐ ஹேட் அ பேட் டே வாய்ஸ் அவுட்டு. But still I'm going to work on the script. இப்போ வந்துட்டு டைம் இஸ் அரௌண்ட் 4. நான் வந்துட்டு ஒரு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு 4:30 பக்கமாக I'm going to start off with the script. அந்த ஸ்கிரிப்டை எழுதி முடிச்சுட்டு தான் எனக்கு நான் தூங்குறேன். பிகாஸ் my first brand collaboration. It's so special. வாங்க பார்ப்போம். அண்ட் ஆல்சோ இன்றைக்கி வந்துட்டு vlog வந்துட்டு கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். பிகாஸ் சத்தியமாக முடியல. டு ஆல் த vloggers, டு ஆல் த யூடியூபர்ஸ் அவுட் தேர், ரொம்ப 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 பிக் சல்யூட். பிகாஸ் யூ கைஸ் ஆர் அமேசிங். என்னால் ஒரு 10 நாள் கன்சிஸ்டண்ட்டாக எடுக்க முடியுமா அப்படின்னு நானே டெஸ்ட் பண்ணுறதுல வந்துட்டு எஸ் ஐ கேன். பட் ரொம்ப ரொம்ப டவுன் ஆகுது. பட் ஸ்டில் டெய்லி vlog போடுறாங்க. 365 டேஸும் vlog பண்ணுற எல்லா யூடியூபர்ஸ்க்கும் பிக் 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 சல்யூட். ஏன்னா இப்போ தான் தெரியுது, ஒரு vlog எடுத்து அதை எடிட் பண்ணி அதை அன்றைக்கே போஸ்ட் பண்ணி ஸ்கெட்யூல் பண்ணுறது தான் இட்ஸ் அ வெரி பிக் டாஸ்க். ஸோ ஆல் த உமன் அவுட் தெர், எஸ்பெஷலி ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், எல்லாருக்கும் ஒரு பிக் சல்யூட். அந்த ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பிக்கலாம். அண்ட் இட்ஸ் அ ஹெக்டிக் ஸ்கிரிப்ட். எனக்கு வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. சரியா ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ யோசிச்சு அந்த ஸ்கிரிப்ட் எழுதி முடிப்போம். அதுக்கப்புறம் நான் அது என்ன அப்படின்லாம் வந்துட்டு ரிலீஸிங் எனக்கு தெரியும். ஓகே,
அதாவது ரொம்ப நேரமாக கண்டென்ட் அதில் ட்ரை பண்ணி எனக்கு வந்துட்டு ஓரளவுக்கு தான் கண்டென்ட் கிடச்சிருக்கு. ஸோ இன்னும் நிறையா கண்டென்ட் யோசிப்போம் என்ன எழுதுறதுன்னு. அதுக்கு முன்னாடி ஒரு பிரேக் வேணும் எனக்கு. நான் போய் உப்புத் கோமாளி பார்த்துட்டு வரேன். ஓகே. சரி சொல்லு, திரும்ப சொல்லு. சரி நீ திரும்ப பேசு. அங்க பார்த்து சொல்றீ. சரி திரும்ப சொல்லிக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நாளைக்கு சந்திப்போம். பை பை.